शेषाद्यवंशकलयश्रोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्जम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरितले सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरगा सिद्धमध्यापयन्ति स्वोद्दिष्टायाम् स्तृतिनिगलितम् यावराः कृत्यभुङ्क्ते पुरातस्यै नमनिर्विदम् भूय एवास्तु भूयः अन्नवयல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னிருப்பாவை பொலிபரியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் தற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செல்லும் சூடிக் கொடுத்து இழற்குடியே பல்பாவை பாடி இரவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடதற்கென்ன விதை என்ன மாத்தம் யாங் கடவா வண்ணமேனல் சித்தம் சிறுகாலே வந்தன்னைச் சேவித்து பத்தாம் அடியே போர்த்தும் பரவி கேளாய் வெட்டம்பை திருநங்குரத்தில் கிடந்து நீ குத்தேவரங்களை இல்லாமல் போகாது இத்தை பரவுகள் வானன்றான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழை விடுவிக்கும் இதனோடு தூய்மையாவோம் முறைக்கே நாமாள் செய்வோம் முத்தேனும் காமங்கள் மாத்தேலவரெம்பாவாய் பித்தின் சொல்லுறான் கோஷ்டியில சொல்லுறான் ரெண்டு பேரையும் சொல்லுறான் என்ன இது மாதிரி இத்தனை ஏத்தம் அப்படின்னா முறைக்கே நாமாள் செய்வோம் என்று பாதாங்க பிரதானமான ஸ்டேட்மெண்ட். எப்போ அங்கும் இங்கும் எங்கும் நெக்ஸ்ட் பர்சன்ஸ் வருது. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன என் ஆத்மாவுக்கு அது எங்க இருக்கு? ஏயை பிரிவிக்கும் அப்படின்றார். அதுல என்ன வியாக்கியானம் பண்றா அப்படின்னா இந்த விரிவில் இங்க இருக்கேன், அடுத்தவனுக்கு மோட்சம்தான். பிரபந்தனுக்கு மங்களாசாசனவருக்கு மோட்சம்தான். மோட்சத்திலையும் அதான் சொல்லணும் அப்படின்றான். அது எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுறாளா அப்படின்னா 99% ஒரு விரிவி, 0.9% மூக்கு பிடிச்சு கைவல்யாட்சிகள் ஆத்மாவை பார்க்க ஆசைப்படுவார். 0.1% மோட்சத்து போடுறான். அது எப்படி சொல்றீர் அப்படின்னா இந்த கிரந்த காலக்ஷேபம் எல்லாம் பார்த்தார்த்தம் ஐஸ்வர்யார்த்திகள் 99%, கைவல்யார்த்திகள் 0.9%, பகவச்சரணார்த்திகள் 0.1% அப்படின்னு ஒரு கணக்கு போடலாம். சரி, இப்போ என்ன சொல்றார்? சித்தம் சிறுகாலே வந்து நிச்சயித்து ரெடி மார்னிங் வந்து சேவிக்கணும். எத்தனை பேர் வந்து சேவிக்கிறார்? இல்ல. உன் 10வது அடியே போத்தும் பொருள் கேளாய். என்ன பண்ணணும்? ஏதோ 108 காரியம் பண்றா, மங்களாசாசனம் பண்றாளோ, போத்தி போத்தின்னு மங்களாசாசனம். மங்களாசாசனம் பண்ணித்தான் நாம் பிறந்திருக்கிறது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவரு குழந்தை பிறந்தது அப்படின்னா தகப்பனாரானவர் போய் குதிக்கிறான். இதுல கண்ணில் வைத்து மங்களாசாசனத்துக்கு ஒரு யுகம் மாவட்டான் அப்படின்னு. சோ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதும் மங்களாசாசனம் தான், நான் பண்ணிட்டு இருக்கிறதும் மங்களாசாசனம் தான். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்றா? டவுட்ஃபுல். எங்கோ லிமிட்டெட் டிவிடேஷன்கள் சில இடத்துல பண்றாளே இருக்கிறா, எல்லாரும் மங்களாசாசனம் பண்றாளா? அந்த நாளின் என்ன சொல்கிறார்? 10வது அடியே போத்தும் பொருள் கேளாய். அத்தான் பொருள் சுவாமி. பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து கண்ணன் என்பதுதான் எங்க பிறந்தான்? பெத்தம்மை துண்ணுங்கிறோம். எது குலத்தில் பிறந்தான்? நம்மோட பிறந்தாய் சொல்கிறான். யாரு? பிருந்தாவனத்தில் இருக்கிறான். அதை அனுகரணம் பண்ணி ஆண்டாங்க சொல்றான். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து
நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குத்தேவல் அப்படின்னு அந்தரங்க கைங்கரியம் வியாக்கியானம் பண்றோம். அந்தரங்க கைங்கரியம் அப்படின்னு என்ன? பகவத் சன்னதியில அர்ச்சக பரிச்சாரக்காய் அந்தரங்க கைங்கரியம் பண்றவா அப்படின்றா. அந்த மாதிரி குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குத்தேவல் வாங்கியணும். வேற யாரும் போறதுக்கு அவகாசம் இல்லை. கோவில்கள் அவளே வேணும். அப்படி இருந்து எவ்வளவு இருந்தா என்ன பண்ணானா அவளே போய் பெண்கள் இது பகவத்கீதை பண்ணனே தவிர எல்லாரும் போய் பகவத்கீதை பண்ண முடியாது கோவில்கள்ல. இந்த மாதிரி குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நம்முடைய கைங்கைன்னு அவசியம் வாங்க வேண்டும். குத்தேவல் இந்த ரெண்டு கைங்கிறது அப்படின்னு. சரி, அது சரி. நீங்க வந்திருந்தீங்க ஏதோ பறைன்னு எல்லாம் மாலையபடி பண்ணா கூடாறுகள் எல்லாம் 6 பறை கேட்டுங்களே. அது பறை கொடுத்துட்டு போனாராம் பெருமாள். இத்தைக்கு பறை கொள்வான் நன்றகான் கோவிந்தா. இந்த பறையெல்லாம் எங்களை வேண்டாம் பாவன். இது தெரியலையே அவனுக்கு. நாம் எதுக்காக வந்திருக்கோம்? கைங்கரி குத்தேவலுக்காக வந்திருக்கோமே தவிர இந்த பறையகிரி எல்லாம் அவளுக்கு யாரு ஊரு பொருத்தியா இருக்கு, ஊரா இருக்கு. இத்தைக்கு பறை கொள்வான் நன்றகான் கோவிந்தா. இந்த வரையெல்லாம் நமக்கு வேண்டாம். மாலையப்படி வெள்ளாறு 6 வரை, கூடாறு இல்லத்துக்கு 6 வரை, அதுக்கு முன்னே 2 வரை. சரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பறைகொள்வான் அந்திரகான் கோவிந்தா. அந்திரகான் என்ன வேண்டாம். அது பிறகு இன்னென்ன பண்ணலாம்? எத்தைக்கும் என்னென்னைக்கும் ஏழை பெருவிக்கும். ஒருவேளை பெருவி இருந்த பெருவிக்கும். எங்கே பெருவி அங்கேயே பெருவி. இங்கன்னும் போனா அங்கேயே இருக்கிறான். ஒருவேளை பெருவி இருந்தா ஏழை பெருவிக்கும் என்ன பண்ணணும்? முந்தன்னோடு தூணி ஆகும். ஒரு துணையிலே பறக்கணும். தார் அப்படின்னு சம்பந்தம். சம்பந்தம் இந்த மாதிரி இடையை புறத்திலே பறக்கணும். நீ எங்க பறக்கிறீங்க? ராகவத்தை பகத் செய்தா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி. நீ எந்த விவகாரம் பண்ணி அந்த வித பெருமாள் விராட்டை பறக்கலாம். அந்த மாதிரி உன்னோடையே பறக்கணும். அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றா. பரத்தாழ்வான் போலே எங்கேயோ இருந்து இருக்கக்கூடாது. இளையாழ்வார் போல எப்போ உன்னோடையே இருந்து காரியம் அகம் சர்வம் கரிஷ்வாமி ஜாகிரத ஸ்வகதத்தை என்ன விட்டு பிரியாமல் ஒன்றையே என் கைங்கரியம் பண்றோம். இளையாழ்வார் போலேயும் அந்தரங்கைங்கர்கள் போலேயும் குத்தேவல் வாங்க வேண்டும். சரி, உன்னோடு தோமே ஆவோம். உனக்கே நாம் ஆள் செய்வோம். ஆள் செய்வது எப்படின்னா என்ன? கைங்கரியம் பண்றது. என்ன கைங்கரியம் பண்ண வேணும்? மங்களாசாசனம். சரி, அது ஒரு மங்களாசாசனம் என்று தாண்ட காரியமாயிடுறதா? அப்படின்னா காயா வாச்சா மனசா எந்த கைங்கரிய தேவரையை நியமிக்கிறீரோ அந்த கைங்கரியத்தை பண்ணுவேன். பிசிக்கலியும் மென்டலி ஓரலி அதே காயா வாச்சா மனசா பண்ணுவேன். இதுதான் நாங்க கேட்கிறது. இருக்கிறார் மத்தையினும் காமங்கள் மாத்து. ஏன்னா இன்னென்மான மனசுக்கு வந்ததுன்னு அதான் நீயே மாற்ற வேண்டிய. யாராவது என்னென்ன பண்றா, அதனால எதனால பண்றா? மத்த இனம் காமங்கள் மாத்தாத்தனாலே 108 காரியம் பண்ற போராடுறாங்க. இதர காமங்களை நிறுத்தி உனக்கே நாமால் செய்வோம் என்ற விஷயத்தையும் வேறு எங்கும் போகாதிருக்கும்படியான மனசையும் நீயே கொடுக்க வேண்டியது. மத்த இனம் காமங்கள் இதர ஏதாவது ஆசை இருந்ததா நீயே போக்க வேண்டியது. என்ன அல்டிமேட்லி இது கடைசி பாசுரம். அடுத்தது பலஸ்ருதி. இதில் பெருமாள் என்ன பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னா, எங்கிருந்தாலும் அங்கும் எங்கும் இங்கும். நெக்ஸ்ட் மாசத்துல வருது. அங்கும் பரமபதத்திலையும் இங்கும் பூலோகத்திலையும் எங்கும் ஏழை பிரிவிக்கும். ஒருவேளை ஏதாவது பிரிவு இருந்தது அப்படின்னா அந்த ஏழை பிரிவுக்கு உன்னோடு தோகையாவோம், உனக்கே நாம் ஆய்வு செய்வோம் எங்களுடைய பிரார்த்தனை. ஆனா
வேற ஏதாவது ஆசை இருந்ததுன்னா நீயே மாற்ற வேண்டிய மத்தை நம் காமங்கள் வேற ஆசையை நீதான் மாற்ற வேண்டியது. என்ன இதில் தெரியுது? எர்லி மார்னிங் எழுந்திருக்கணும், பகவத் கைங்கரியம் பண்ணும், மகவாய் சாசனம் பண்ணாங்க. அதுல யாக்ஷாத்த என்ன சொல்லிட்டு போடுறோம், சிறுகாலே 6 மணி, சித்தம் சிறுகாலே 4 மணி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு போறா. 4 மணிக்கு எத்தனை பேர் எழுந்திருக்கா? கோவிலுக்கு போறவங்க எழுந்திருக்கணும். நீங்களும் எழுந்திருக்கணும். நீங்க 6 மணிக்கு இங்க போறலாம்னா 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து நாம் ஸ்நானாதிகள் பண்ணிட்டு வரலாம். சோ இது தெரிந்தடணும் அப்படின்ற நம் மார்கழி மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக வந்திருக்காங்க. எத்தனை பேர் சித்தஞ்சர்கள் இருந்திருக்காங்களா? 99% இல்லை. காரணம் என்ன அப்படின்னா போக்கு வித்தையனின் காமங்களே இருக்கிறதா ஒரே ஞானமாக எம்பெருமானை சேவிக்கிறா குறிச்சல் நாம் பார்த்திருக்கு சொன்னான். ஆக இதை என்ன பண்ண வேண்டிய நீங்கள் நம்ம ரொட்டீன் திருத்திக்கொள்ளும், சீர்திருத்திக் கொள்ளும். எப்படி திருத்திக் கொள்ளும்? நம் சித்தம் சிறுகாலே வந்து செய்விக்கும்படி இருக்க வேண்டும். நாம் எம்பெருமானுடைய திருவடியை பொத்தாமரடியே போத்தும் அதே பொருள்ல வச்சிருக்கணும். அப்படின்ட்டு இருக்கணும். ஏன்னா மகாவிசாதன் காத்தாலையும் பண்றோம், மத்தியானம் பண்றோம், சாயங்காலமும் பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக? இந்த சித்தம் சிறுகாலம் செய்துக்கிறதுனால. பெருமாளோடு என்ன சம்பந்தம் இருக்கணும்? பெத்தன்மை துண்ணம் குலத்தில் பிறகு பெருமாள் சம்பந்தத்தை வச்சுட்டு அதுக்குதான் பேர் அதே மாதிரி வைக்கிறேன். பெருமாள் பேரே வைக்கிறேன். எல்லாம் ஏது பெருமாள் சம்பந்தம் இருக்கணும். அப்படி பிரகலாத நாரத வராகிற பண்டரீகா சாம்பரீஷ கிருஷ்ண பீஷ்மதால் பிரான் ரிஷிகள்லாம் இருந்தாலே இவ என்ன பண்ணிட்டு இருந்தா பெருமாள் பேர்களை வச்சுட்டு காரத்துக்கு வச்சு எல்லாம் என்ன வந்தாலும் பெருமாளைத்தான் பிரதானம் காப்பாற்று. அருள் பிரதானம் பெருமாள். அவரும் மிச்சம் பேர் ஆச்சாரியால் ஆழ்வார்கள் ஆகியனாலே வெத்தன்மை துன்னங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அப்புறம் நிறைய கேட்டீங்களே, மாணிக்கங்கோன் கொடுப்பான் வியாக்கியானம் பண்றான். தேக்கு பிரபலவான் கோவிந்தா இத்தனை புரியிலையோர் அங்கே வந்திருந்தோம். இந்தரங்கு கைங்கரியத்துக்காக வந்தோம், குத்தேவலுக்காக வந்தோம். ஆகையினால் என்ன பண்ணா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். ராஜா வாச்சா மனசா கைங்கரியம் பண்ண வேண்டும். எல்லாரிடத்திலும் பகவானை பார்க்கணும். ஆகையினால பண்டல் காரியமே கைங்கரியம். என்ன பண்டலுக்கு அதை ஒழுங்க பண்ணா அதே கைங்கரியம். ஆகிய இத்தை பரகொள்வான் கோவிந்தா. பறை என்ன மற்ற காமங்களே பறை. அதெல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. நீ அறிய வேண்டும், நீ அறிவாளியும் தெரிந்திருந்தோம். என்ன வேணும்? எத்தைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோடு தோவி ஆவோம். நீ பிரிந்த பிறவிலே நாங்களும் பிறக்க வேண்டும். ஒருவேளை பிறவே இருந்தது இப்படி. ஜீவாத்மா பரமாத்மா 2 பேருக்கும் அழிவில்லை. அச்சித்தான தேகத்துக்கே அழிவு. அந்த ஒன்று க்ஷரம் அக்ஷரம், 2 அக்ஷரம். ஜீவாத்மாவும் அக்ஷரம், பரமாத்மாவும் அக்ஷரம். எங்க இருக்கிறது? புதனோடு தோமையாகவும் ஏழை பெருக்கே நாம் செய்வோம். சேதனனுக்கு கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டியது புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னா உத்தரகண்டார்த்தம். என்ன பண்ணலாம்? சேஷப்பட்டே இருக்க வேண்டியது. சேஷப்பட்டிருக்க வேண்டியது யாரு? சேத்தனன். அவன் சுதந்திரன், நாங்கள் பரதந்திராள். இப்போ எத்தைக்கும் ஏழை பிரிவிக்கும் அப்படி இருக்க வேண்டியது. அழிவில்லையா? காலத்தை எப்படி கேட்கிறது? நானக்கை தா காலக்கழிவு செய்யலே.
ஞானத்தோடு என்ன ஞானம்? சேஷத்து ஞானம் இருக்க வேண்டும், பாரதந்திர ஞானம் இருக்க வேண்டும், கைங்கரிய ஞானம் இருக்க வேண்டும். சேஷத்தும் பாரதந்திரம் கைங்கரியம். ஓம் நமோ நாராயண. சோ இது இந்த ஜென்மத்துக்கு ஏழை ஜென்மத்துக்கும் எங்கே இருந்தாலும் அங்கும் எங்கும் எங்கும் நெக்ஸ்ட் வருஷத்துல இன்னைக்கு சொல்லிருக்கேன். என்ன பண்ண வேண்டியது? பகவத் கைங்கருக்கு ஈடுபட்டு நீ குருத்தேவில் எங்களை கொள்ளாமல் போகாது. நாரணனே, நீ என்னை அன்றி இல்லை அப்படி என்றார். இன்றாக நாளையே ஆகா திருச்சிறது நின்றாகா உங்கள் என்பாரக. நாரணனே, நீ என்னை அன்றி இல்லை, நான் உனக்கு, நீ எனக்கு அப்படிதான் இருக்க வேண்டும் தான் பெருமாளுக்கு சொல்றார் திருமிஷேழ்வார் தான்முகன் தருவங்காரிகளே. அந்த மாதிரி உனக்கு அழிவில்லை, எனக்கும் அழிவில்லை. நான் என்ன பண்ணணும்? நீ என்ன கைக்கு ரிசீவ் பண்ணும். ஸோ நீ கைக்கரியத்துக்கு பிரதிசம்பந்தி ஆரம்பி, பிரதிசம்பந்தியை ரிசீவ் பண்றதும் நான் கைக்கறி பண்ணேன். எப்போ? வித்தைக்கும் ஏழை பொருளுக்கும் சந்தனோடு தோணியாகவும் விளக்கிய நாம் வாழ்க்கை செய்வோம். மற்ற இனம் காமங்கள் மாத்து. வேற ஏதாவது இடைஞ்சல் இருந்தது அப்படின்னா, இதே ஆசைகள் இருந்தது, நீயே போக்கடிக்க வேண்டியது, என்னால் போக்கடிக்க முடியாது. அகம் மத்தியக்ஷணபகா அப்படின்னு நான் என்னக்காக ஒன்றும் பண்ண முடியாது, நீதான் பண்ண வேண்டியது. எப்படி வேணும்? அருளாலே பண்ண வேண்டியது. ஆகையினாலே கிருபை பிரதானம். அதுக்கு வேதாந்த தேசிக்க தயா சதகம்னுட்டு அதன் மேல் 108 ஸ்லோகம் பண்ணி வச்சேன். கிருபையால் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். முன்னுக்கும் வழிக்க போகிறோம், பின்னையும் அப்படியே இருந்தோம். இந்த விஷயத்தை நீ கொள்ளாமல் போகாது கைங்கரியத்தை. இதுதான் அடியவங்களுடைய அந்திம ஆசை. ஒன்னால் தான் நீ அருள் பெறுவாரடியார் தம்முடையனேர் காழியான் அருள் தருவான் அப்படின்னு பிரார்த்தித்தே பெற வேண்டும். கைங்கரியம் பிரார்த்தித்தே பெற வேண்டும். அதுக்காக நித்திய பிரார்த்தனை வச்சிருக்கேன். நித்தம் ஜெருகாரம் நித்தியம் சொல்லணும். சார்பு வர்த்தனாம் அபிவர்த்ததாம் கலாசாசனம் என்னென்றை காலத்து கழிக்க வேண்டியது. ஞான கைத்தா காலக்கழிவு செய்யவே நம்ம ஆரம்பாம் லட்சுமி தாம் வந்தே குருவரம் தராம்